இந்த 6:30க்கு தண்ணி ஒரு கிட்டத்தட்ட 4000 கியூசெக்ஸ் திறந்து விட்டுருக்கோம். அது பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ் வியர் மூலமாக தான் ஆற்றுக்கு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 1500 கியூசெக்ஸ் காரையாலிருந்தும் மீதி உள்ளது சேர்லார் சர்ப்ளஸ் தான் போயிட்டுருக்கோம். காலையிலிருந்தே வருவாய்த்துறை மற்றும் போலீஸ் எல்லாரும் சேர்ந்து தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போதைக்கு எந்த அபாய சூழ்நிலை இல்லை. வழக்கமாக உள்ள வார்னிங் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இன்ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி நம்ம டேம் லெவல்ஸ் அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் நான் சொன்னேன், இன்ஃப்ளோக்கு பொறுத்த அளவு தான் கிட்டத்தட்ட ஒரு 0.5 feet to 1 feet நாங்கள் பஃபர் போட்டுட்டே இருக்கோம். இப்போதைக்கு எந்த விதமான ஒரு அச்சப்பட சூழ்நிலையும் கிடையாது. ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ற நிலையில் தான் இப்போதைக்கு தாழ்வான பகுதியில் குறிப்பாக அம்பாசுந்தரம், விகேபுரம், சேர்மாதேவி ஆட்டோரமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தான் இப்போ எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஆற்றை குளிக்கக்கூடாது என்று இன்றைய காலையிலிருந்து தடை செய்யப்பட்டுள்ளது. சூழ்நிலை தயாராக இருக்காங்க. சாராட்சியர் மற்றும் வட்டாட்சியர் தலைமையில் குழு போட்டிருக்காங்க. அப்பப்போ கண்காணித்து வருகிறது. காலையிலிருந்தே விகேபுரம் பாபநாசம் கோவில் பகுதியிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. அதனால எந்த ஒரு அச்சப்பட்ட சூழ்நிலை எதுவுமே கிடையாது. பியூர்லி ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தான் இது மேற்கொள்ளப்பட்டது. இப்போதைக்கு திருநெல்வேலி டவுன் வரைக்கும் கடனா நதியிலிருந்து ஒரு அனதர் ஒரு 1000 கியூசெக்ஸ் வந்துட்டு இருக்கோம். அதோடு சேர்த்து திருநெல்வேலி டவுன் வரைக்கும் உள்ள அனைத்து பகுதிகளும் தடை செய்யும். இல்லை அது இது இப்போதைக்கு இல்லை டைம் ஆகிடும்ல வரதுக்குள்ள, அதுக்கேற்ற மாதிரி அது இது பண்ணிட்டு இருக்காங்க. $4680 ஆஸ் ஆஃப் நவ், 4680 4680 இப்போதைக்கு. அதனால எந்த வெள்ள அபாயமும் கிடையாது. பியூர்லி ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் இப்போ எடுத்திருக்கோம். மாவட்ட நிர்வாகம் முழு தயார் நிலையில் தான் இருக்கு. எல்லாமே காலையிலிருந்து தடை செய்யப்பட்டுள்ளது. சாராட்சியர் மற்றும் வருவாய் வட்டாட்சியர் தலைமையில் ஒரு குழு போட்டு ஒவ்வொரு பகுதியும் காலையிலிருந்தே அப்படியே கண்காணித்து வருகிறார்கள். இப்போதைக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அங்கே குளிக்கக்கூடாது. அவ்வளோ அந்த மாதிரி சூழ்நிலை எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி எந்த சூழ்நிலையும் கிடையாது. இது பியூர்லி ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் எடுத்திருக்கோம். தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆட்டோ மூலமாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். இப்போதைக்கு வெள்ள அபாய சூழ்நிலை கிடையவே கிடையாது. பியூர்லி ஒரு வார்னிங் தான் கொடுத்துருக்கோம். நேற்று மலையோர பகுதியில் மட்டும் பாபநாசம் அப்பர் ரீச்சில் மட்டும் கிட்டத்தட்ட 35 mm. மற்றபடி ஆவரேஜாக ஒரு 5 to 10 mm தான். மிதமான மழை தான். பெரிய அளவுக்கு மழை எதுவுமே இல்லை. அந்த மாதிரி ஹெவி ரெயின்ஃபால் எதுவுமே ஃபோர்காஸ்ட் இது வரைக்கும் இல்லை. ஸோ அதனால இது பியூர்லி ஒரு முன்னெச்சரிக்கை, எந்த ஒரு நடக்கக்கூடாது. அதனால தான் நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. ஏற்கனவே கடந்த ஒரு 3 வாரமாக நம்ம ஒவ்வொரு கால்வாய் மற்றும் குளங்கள் பராமரித்து கொண்டிருக்கிறது. அந்தந்த வட்டம் லெவலில் ஒரு குழு போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, கால்வாய் பாளையங்கால்வாய் சேனல் எல்லாம் தூர்வாரப்பட்டு நல்லபடியாக தண்ணி போயிட்டு இருக்காங்க. எங்கெங்கே ஒரு ஒரு பிளாக் இருக்காங்களோ அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் வராங்க. தேவை இருந்தால் அதை எடுத்துடும். இப்போதைக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பார்த்து இப்போதைக்கு அது கூட நிறைய பகுதியில் தென்காசி மாவட்டம் தான் வராங்க. தென்காசி கலெக்டரோட தொடர்பு கொண்டு அதுக்கு நடவடிக்கை. தேங்க்யூ. நான் கரெக்ட் ஃபிகர் சொல்லிவிடும். கிட்டத்தட்ட ஒரு 40% இது வரைக்கும் நிரம்பியிருக்கோம். அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மீடியம் டு சிறு குளங்கள் தான். பெரிய குளங்கள் இப்போ எதுவுமே பெரிய அளவுக்கு நிரம்பலை. இல்லை, அதுதான் விரைவில் நம்ம ஏற்கனவே கார்பரேஷன் கமிஷனோட ஆய்வு செய்திருக்கோம். அது விரைவில் நம்ம மழை முடிஞ்ச உடனே அதுக்கு ஒரு தீவிர வேகத்தில் நம்ம நடவடிக்கை. தேங்க்யூ. கண்டிப்பாக அது அந்த கௌசாலா அந்த டிரைவ் பண்ணிடும். கண்டிப்பாக